புகார் மனு கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்து எந்த காவல்துறைக்கும் கொடுத்து எந்த ஒரு பாதுகாப்பும் வழங்கப்படலை. அப்படி மனு கொடுத்துட்டு 1997 ஜூன் 30 அன்று மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு வந்தபோது தான் வாடிப்பட்டி என்கிற ஊரில் இந்த சாதிய ஆதிக்கவாதிகள் வந்து பஸ்ஸில் ஏறி 7 நபர்கள், அதாவது வந்து முருகேசனோட சேர்த்து தன்னுடைய தம்பி மூக்கன் உள்பட 7 பேரை வந்து வெட்டி அங்கேயே வீழ்த்தி ரத்தங்களை தெளிக்க விட்டு தன்னுடைய சாதிய வன்மத்தை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. முருகேசன், நீ ஒரு எஸ்சி நாய், நீ எல்லாம் வந்து இந்த சீட்டில் உட்காராதடா அப்படின்னு சொல்லி அவருடைய தலையை வெட்டி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த மேலவளவு கிராமத்தில் இருக்கக்கூடிய பொது கிணறுல தூக்கி போட்டு அவங்களுடைய சாதிய வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு மாவீரனாக தான் அண்ணன் முருகேசன் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து கொலை மிரட்டல்கள் விடுத்தும் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியும் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்காக நான் ஏதோ ஒரு வேலை செய்ய விரும்புகிறேன், அவங்கள பாதுகாக்க விரும்புகிறேன் அப்படின்னு தேர்தல் நின்று வெற்றியும் கண்டவர் அண்ணன் முருகேசன். அவங்க வந்து உள்ளபடியே வந்து இந்த சமூக நீதி போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி காவலராக தான் நான் பார்க்குறேன். உள்ளாட்சி மன்றங்களின் தாழ்த்தப்பட்ட சமூகங்களின் பிரதிநிதி மாவீரன் அண்ணன் முருகேசன் அண்ணா அவர்களுக்கு வந்து உள்ளபடியே வந்து ஜூன் 30 வீர வணக்கம். தொடர்ச்சியாக அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் மற்றும் பொது உடைமை கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக வந்து இந்த படுகொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்கு வந்து அளப்பரியது, குறிப்பிட்டு சொல்லித்தாகணும். தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாங்க. 144 தடை உத்தரவு போட்ட பின்பும் அப்போது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிபிஐ இயக்கமாக இருந்த பொழுது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அப்போது நுழையக்கூடாதுன்னு சொல்லும் போதே வந்து அப்போது மாநில அமைப்பாளராக இருந்த அண்ணன் திருமாவளவனாக இருந்தப்போ அப்போ வந்து போராட்டங்களை பண்ணி அப்போ வந்து குடிசைகள்லாம் கொளுத்தியும் கூட அண்ணன் வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி 41 பேரை வந்து கைது பண்ணி அதில் வந்து 2006 நடத்தப்பட்ட தீர்ப்பில் வந்து நம்ம 28 பேர்களை வந்து கைது பண்ணி மீதி பேரை வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க ஆதாரங்கள் இல்லாதனால. அப்படி 28 பேரை கைது பண்ணி இரட்டை ஆயுள் வழங்கப்பட்ட கைதிகளை வந்து 2019 ஒரு மனசாட்சியே இல்லாமல் இந்த அரசு வந்து அவங்கள வந்து 8 பேரை வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. இது உள்ளபடியே வந்து கேட்கும்போதே மனம் வந்து கொதிக்குது. எப்படி இருந்தாலும் இந்த அரசியல் உரிமை மீட்பு போராளியாக தான் அண்ணன் முருகேசனை எங்கள்கிட்ட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு.